வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா புத்தளம் தில்லையடி பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, புத்தளம் மாநகர சபையினுடைய தில்லையடி 11ஆம் வட்டார ஆளும் கட்சி உறுப்பினராக இருக்கிற சஹ்ரான் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் முடியாததை செய்துவிட்டோம் என்று ஒன்று போட்டிருந்தார். ஒரு பதிவு உண்டு. அது அப்படி என்னடா முடியாதது செஞ்சிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு தேடி அந்த இடத்த போய் பார்த்தால், உண்மையிலே எங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விடயம், இந்த முன்னாடி இருக்கிற கடைகள் 3 இருக்குது. அதில் முக்கியமாக 2 கடைகள் பிரதான மதக மறித்து கட்டப்பட்டிருந்தது. ஸோ அதை நீக்கினால் இந்த பெரிய கால்வாய்களால் வர நீர் நேரடியாக கடலை போய் சேரக்கூடும். அப்படி சேர்ந்தால் தில்லையடி பகுதியில் இருக்கிற அந்த வெள்ள அனர்த்தத்தின் அபாயம் குறையும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அப்படியான வேலை திட்டம் நடந்துச்சான்னு போய் பார்த்தால், ஸோ அப்படி இல்லை. இப்போ பார்ப்போம். இதுதான் உறவுகளே அந்த தில்லையடி 30 வீட்டு சந்தியோடு இருக்கின்ற அந்த பாலம். வெள்ள அபாயத்தை எதிர்நோக்கிற பகுதியிலிருந்து வர அந்த மேலதிக வெள்ள நீர் இந்த 2 பெரிய கால்வாய் ஊடாக அந்த போக இருக்கிறது. இப்போ அந்த முன்னால் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஓட்டை இருக்க பார்த்தீங்களா, அதால் தான் போக போகுது. ஸோ அவ்வாறு இவ்வளவு தண்ணியும் போகுமான்னு பார்த்திங்கன்னா சாத்தியமில்லை. இந்த கடைகள் அகற்றப்பட்டால்தான் இந்த அகலத்துக்கு ஏற்ற நீர் கன அளவு வெளியேறும்ன்றது தான் யதார்த்தம். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யப்படாமல் அது ஏற்கனவே மூடி மறைச்ச அந்த கால்வாய் சாதாரணமாக அந்த கான்கிரீட்டை அப்புறப்படுத்தி போட்டு பெரிய ஒரு சாதனை ஒன்று நிலைநாட்டினதாக புகழாரம் சூட்டப்பட்டிருந்தது. இது சம்மந்தமாக இந்த பகுதியை ஏற்கனவே நிர்வகிச்சிருந்த முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்களை சந்தித்தேன். அப்போ அவரை கேட்போம். சொல்லி படம் மாலிமாவில் வேறு என்ன எங்களுக்கு எதிர்பார்க்கலாம், அவனை எதிர்பார்க்கலாம். இன்னும் புரியலையா, வீட்டுக்கொள்ளவை நேரம் இதுதான் தெரியலையா. வந்துடுமா கொஞ்சம் எழுதுங்க. அவசரமாக போகக்கூடாது, கோவிக்கக்கூடாது, ரோட்டில் ஓரமாக்குங்க. என்னடா உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி முடியாததை செய்தோம்ன்ட்டு ஒரு வைரல் ஒன்று போகுது தில்லையடியில். இது வரைக்கும் யாராலும் செய்ய முடியாமல் போயிட்டு செஞ்சிட்டோம்ண்டு இந்த பாலம் சம்மந்தமாக தான். இதில் பார்த்தா அப்படி எதுவுமே நடக்க இல்லையே. என்ன நடந்திருக்குது? முடியாததை செய்தோம்னு சொல்லி போஸ்டரும் நான் பார்த்தேன். இந்த பாலத்துக்கு நேரம் உள்ள கடையெல்லாம் உடச்சி இந்த ஆற்று தண்ணி அடுத்த முறை வெள்ளத்துக்கு நேராக கடலுக்கு போகணும்னு சொல்லி நினைச்சேன். இன்னைக்கு பார்த்தா ஓவர்ஃபுல்ல போஸ்டர் உடச்சிட்டு படம் ஒன்று காட்டிட்டு கேட்கிறாங்க. என்ன செய்யணும், அவ்வளவுதான் செய்யணும். பாலத்துல அகலத்துக்கும் இந்த 2 ஆள போகுமா தண்ணி? அதுக்கு முன்னாடி தள்ளிட்டு இந்த போட்டு செஞ்சு உடச்சி போட்டிட்டானோ, அவ்வளவுதான் நடந்திருக்கா? அப்ப இதுக்கு தானே அந்த போஸ்ட் அது அந்த முடியாத செய்தும் அதுதான். இது சம்பந்தமா ஆரம்பத்தில் எங்க அரபாத்னு ஒரு அழிக்கிறார், நகர் சபை உறுப்பினர் ஷாஜான் கடை மகன் அரபாத். அவர் இது சம்பந்தமா நகர் சபையில போய் காட்சி நேரத்தில் நகர் சபையில சொல்லிக்கிறாங்க இதுக்கும் நகர் சபைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. அதோட அவர் இது சம்பந்தமான ஜனாதிபதி கடிதம் அடித்தார், பலாசபா கடிதம் அடித்தார். அது சம்பந்தமான சகல ஆவணங்களையும் வச்சுக்கிறாரு. அவரோட டாக்குமெண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ணிச்சு. அது இல்லாமல் 2 வெள்ளம் தான இடத்துல மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கிச்சு. இந்த ரோட்டுக்கு அந்த நேரத்தில் எங்கனைக்கு வந்தார், கமிஷனர் வந்தார், ஆர்டி இன்ஜினியர் வந்தார், யூசி லேக்கம், மேயர், எம்பி எல்லாம் அன்றைக்கி வந்த நேரம் இந்த பொதுமக்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் இதுக்கு ஆக்ஷன் அவசரமாக ஆக்ஷன் சொல்லி கமிஷனர் போனார். ஆனால் இவர் எடுத்து ஆக்ஷன் முழுக்க போனது தான் உடச்சி போடியாங்க. இதுக்கு மேயரும் கமிஷனரும் செக்ரட்டரியும் லேக்கமும் மேயரும் எம்பியும் அன்றைக்கி வர தேவையில்லை, நாமளே உடச்சி வீசிப்போம். கேட்க பார்க்க இல்லை, இது ஆர்டிக்கு சொந்தமான இடம். ஆர்டி ஆஃபீஸில் கடிதம் கொடுத்தாங்க 14 நாளைக்கு உடைக்க சொல்லி இவங்களுக்கு இதை செஞ்சு போட்டு தான் முடியாத டாக்குமெண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ணிச்சு. அது இல்லாமல் 2 வெள்ளம் தான இடத்துல மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கிச்சு. இந்த ரோட்டுக்கு அந்த நேரத்தில் எங்கனைக்கு வந்தார், கமிஷனர் வந்தார், ஆர்டி இன்ஜினியர் வந்தார், யூசி லேக்கம், மேயர், எம்பி எல்லாம் அன்றைக்கி வந்த நேரம் இந்த பொதுமக்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் இதுக்கு ஆக்ஷன் அவசரமாக ஆக்ஷன் சொல்லி கமிஷனர் போனார். ஆனால் இவர் எடுத்து ஆக்ஷன் முழுக்க போனது தான் உடச்சி போடியாங்க. இதுக்கு மேயரும் கமிஷனரும் செக்ரட்டரியும் லேக்கமும் மேயரும் எம்பியும் அன்றைக்கி வர தேவையில்லை, நாமளே உடச்சி வீசிப்போம். கேட்க பார்க்க இல்லை, இது ஆர்டிக்கு சொந்தமான இடம். ஆர்டி ஆஃபீஸில் கடிதம் கொடுத்தாங்க 14 நாளைக்கு உடைக்க சொல்லி இவங்களுக்கு இதை செஞ்சு போட்டு தான் முடியாததை செஞ்சுன்னு சொல்லி படம் மாலிமாவில் வேறு என்ன எங்களுக்கு எதிர்பார்க்கலாம், அவனை எதிர்பார்க்கலாம்.